தாயம்மா கோயிலுக்கு வந்து கடவுளை வேண்டிக்கிறாங்க. பெத்த தாய்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சுட்டேன்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீயே சின்ன தம்பிய அபிராமி நாச்சியார்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட. அப்படின்னா நான் மாத்திரம் எதுக்கு உண்மைய மறைச்சுக்கிட்டு இருக்கணும்? இனிமேட்டும் நான் இந்த உசுருக்கு பயந்துகிட்டு இந்த உண்மைய மறைக்கணுமா? அதனாலதான் உண்மைய சொல்லிடலான்னு உறுதியோட இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அபிராமி அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னா நம்புவாங்களா தாயே? நீ தான் அவங்கள நம்ப வைக்கணும். கடவுளை கும்பிட்டுக்கிறாங்க தாயம்மா. தாயம்மா சிவகாமி வீட்டுக்கு வர்றாங்க. மொட்டை மாடியில இருந்து சிவகாமியோட அப்பா தாயம்மாவை பாக்குறாங்க. ஊன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால பேச முடியல. தாயம்மா சிவகாமி பேசுறத கேட்டுட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நீ பெத்த பிள்ளைய நீயே கொன்னுட்டியேன்னு அழுகுறாங்க. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே. சந்திப்போம்.